ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. சண்டே அதுமா நான் என்ன சமையல் செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி வந்து நான்வெஜ் தான் செய்ய போகிறோம். என்ன செய்கிறதுன்னு தெரியல. இப்போதைக்கு கடைக்கு போயிட்டு வந்தால் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். இன்றைக்கி நான் என்ன சமையல் செய்கிறேன், அதுக்கடுத்து வந்து நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நாட்டு கோழிக்கறி தான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி தான் வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தார். அதை தான் இன்றைக்கி வந்து நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எப்படி குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி வாங்க, என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி சிக்கன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி கறி குழம்பு நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போது சிக்கனை வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு மறுபடியும் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா வந்து 4 வாட்டி வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து க்ளீனாக கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாட்டுக்கோழி கறி வந்து ரொம்பவே வந்து நீச்சு ஸ்மெல் வரும். அதனால் வந்து நான் 4 வாட்டி வந்து நல்லா 4-5 வாட்டி நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி அலசிட்டேன். இப்போ வந்து தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து நான் குழம்புக்கு வந்து மசாலாலாம் வதக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி சிக்கன் குழம்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். சிக்கன் வந்து கடையிலே வந்து அவங்க சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கடுத்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துட்டு அதுக்கடுத்து வந்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌன் கலர் வர வரைக்கும். அது வதங்கினதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுமே அதுக்கு அடுத்து தக்காளி வந்து 2 தக்காளி வந்து நல்லா பெருசாக வந்து எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நல்லா எண்ணெயில் வதக்க விடணும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நல்லா வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து ஒரு தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து கறியை வந்து இதில் சேர்க்க போகிறேன். பச்சை மிளகா வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் வந்து பச்சை மிளகா வந்து அவ்வளோ யாரும் சாப்பிட மாட்டாங்க. அது வந்து உடம்புக்கும் ஒத்துக்காது. அதனால் வந்து நான் பச்சை மிளகாலாம் வந்து இதில் சேர்க்கல. கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் சிக்கன் சேர்த்துக்க போகிறேன். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கழுவி வச்சுருந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி வெங்காயத்து கூடவே வந்து சிக்கனை வந்து நல்லா வதக்கி வேக வைக்கணும். நான் வந்து இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. சிக்கனில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் இப்போதைக்கு இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணி எல்லாமே நல்லா வந்து சுண்டி வர வரைக்கும் நான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு வேக விட போகிறேன். நான் இன்றைக்கி வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து தான் வந்து குழம்பு வைக்க போகிறேன். இது கூடவே வந்து நான் கொஞ்சம் சோம்பு, மிளகு, தனியா, அதுக்கடுத்து வந்து இது எல்லாத்தையுமே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியும் வந்து இதில் சேர்க்க போகிறேன். இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு வந்து காரம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் வந்து இது குக்கரில் போட்டு வேக விட போகிறேன். நாட்டுக்கோழி கறி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் வந்து நான் குக்கரில் தான் போட்டு வேக வைக்க போகிறேன். பிராய்லர் கோழினா வந்து நம்ம குக்கரில் போட தேவையில்ல. அதுக்கு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். கறியும் வந்து சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்றதுனால நான் வந்து இப்போ இதை வந்து குக்கரில் மாற்ற போகிறேன். குக்கரில் மாற்றிட்டு ஒரு 5 இல்லைனா வந்து ஒரு 6 விசில் வர வரைக்கும் நான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் வந்து கடாயில் இருந்த குழம்ப நான் குக்கருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதை வந்து நான் மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நான் வந்து எல்லா மசாலாவுமே வந்து சேர்த்துட்டேன். இப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இதுக்கு அடுத்து வந்து சாதம் வந்து வெடிக்கணும். சாதமும் நாட்டுக்கோழி கறி குழம்பும் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். ஃப்ரெண்ட்ஸ்,
சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சமையல் செய்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. சிக்கன் வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி சமைக்கிறதுக்கு டைம் வந்து 10:30 ஆகிடுச்சு. அதனால் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் பசியோடு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ வந்து எடுக்கவே இல்லை. குழம்பு வந்து செஞ்சு முடித்த உடனே குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்காக வந்து நான் போட்டு கொடுத்துட்டேன். குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குமா குழம்பு அப்படின்னு சொன்னாங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்டுமே சாப்பிட்டுட்டோம். குழம்பு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தேங்காய் எதுவுமே வந்து அரைச்சி வந்து இதில் சேர்க்கவே இல்லை. நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சோம்பு, மிளகு, தனியா வந்து 3த்துமே வறுத்து பொடி பண்ணி இதில் சேர்த்தேன். அவ்வளோதான். ஆனால் குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து குழம்பு வச்சேன். குழம்பு டேஸ்ட்டு மட்டும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி வந்து நாட்டுக்கோழி கறி குழம்பு வச்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டினேன். நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே, அதுவுமா வந்து என்ன வந்து சமையல் பார்த்திங்கன்னா சாதம், அதுக்கடுத்து வந்து நாட்டுக்கோழி கறி குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கடுத்து இன்றைக்கி சண்டேன்றதுனால குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து இன்றைக்கி தலைக்கு குளிப்பாட்டணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால வந்து தண்ணியெல்லாம் வந்து தலை கசக்க முடியாது. அதனால் வந்து லீவ் டைமில் தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணி விடுவேன். இதுக்கடுத்து குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், சரிங்களா? இப்போதைக்கு வந்து துணியெல்லாம் துவைச்சி காய வச்சுட்டேன். குழந்தைங்களை குளிப்பாட்டிட்டு அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து குழம்பு மிளகாய் தூள் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மிளகாய் எல்லாமே காய வச்சுருக்கேன். அதுக்கடுத்து சாமான்லாம் வறுத்து இன்றைக்கி போயிட்டு குழம்பு மிளகாய் தூள் அரைச்சிட்டு வரணும். இன்னும் நிறைய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிளகாவும் தனியாவும் வெயிலில் காய வச்சுருக்கேன். நான் வந்து 1 கிலோ மிளகா 1 கிலோ தனியா வந்து காய வச்சுருக்கேன் வெயிலில். நான் வந்து எப்போவுமே 1 கிலோ மிளகா வாங்கினேன்னா 1 கிலோ தனியா ஈக்குவலாக தான் போட்டு நான் வந்து மிளகாய் தூள் அரைப்பேன். சாமானெல்லாம் வந்து மசாலா ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். சோம்பு, சீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாமே வந்து நான் வந்து கடாயில் வறுத்து இது கூட சேர்த்து தான் வந்து நான் வந்து மிளகாய் தூள் அரைச்சிட்டு வரப்போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே வந்து வறுத்து ஆற வச்சுருக்கேன். சுக்கு, பெருங்காயம், கருவேப்பிலை, சீரகம், சோம்பு, மிளகு, பச்சரிசி, வெந்தயம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாத்தையுமே வறுத்து நான் வந்து இப்போது முரத்தில் கொட்டி ஆற வச்சுருக்கேன் ஃபேன் காற்றுல. இது ஆறினதுக்கப்புறம் மிளகாய் கூட வந்து சேர்த்து மிஷினுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சிட்டு வரப்போகிறோம். கருவேப்பிலை வந்து எங்கள் வீட்டிலே இருக்குன்றதுனால ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கருவேப்பிலை நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது ஆறினதுக்கப்புறம் மிஷினுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சிட்டு வரணும். நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிளகாய் தூள் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஃபேன் காற்றுல வந்து ஆற வச்சுருக்கேன். அங்கே வந்து நிறைய வந்து ஜனம் ஃபுல்லாக இருந்துச்சு. மிளகாய் தூள் வந்து அங்கேயே ஆற வைக்க முடியல. நிறைய பேர் வந்து மிளகாய் தூள் அரைச்சிட்டு இருந்தாங்களா, அதனால் வந்து அங்கே ஆற வைக்க முடியல. நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டில் ஆற வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. இதுக்கடுத்து வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால எங்கள் ஊரில் சந்தை போடுவாங்க. சந்தைக்கு தான் கிளம்பணும். நான் சந்தைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஃபங்க்ஷன் ஒன்று போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சந்தைக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறேன், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து மிளகாய் தூளெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்சிட்டு வந்துட்டு இன்றைக்கி எங்கள் ஊரில் சந்தை ஃப்ரெண்ட்ஸ். சந்தைக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியிருக்கேன். இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்கு தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். சண்டே விலாக் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.